வெல்கம் பேக் டு ஓஜி கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸோட ஸ்குட் கேம் அந்த கேம் தான் பார்க்க போகிறோம். சரி, வளவலம் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கேமில் ஜாயின் பண்ணிட்டேன். வெறும் 8 பேர் மட்டும்தான், அது 7 பேர் மட்டும்தான் கேமில் ஜாயின் பண்ணிருக்கோம். இப்போ 8ஆக மாறுது. இப்போ நான் எப்படி எத்தனை பேர் இது ஜாயின் பண்ணாலும் நான் தான் ஜெயிக்க போகிறேன். ஓகே, சீசன் 1 இல்லை சீசன் 2 3 அப்படின்னு கேட்குறானுங்க. நம்ம வந்து சீசன் 1 போய்டுவேன். ஏன்னா சீசன் 1 இஸ் த பெஸ்ட்டு. அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகே, நான் ஓட் பண்ணிட்டேன் சீசன் 1 அப்படின்னு. ஆஹா, 13 பேர். ஆஹா, டைம் குறைய அப்படியே நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இவங்க 72 செகண்ட்னு காட்டுது. அதை கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், 1.5 நிமிஷம். ஸோ அந்த 1.5 நிமிஷம் முடிச்சிட்ட பிறகு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் சேர்ந்துருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு 50 பேர் இல்லைனா ஒரு 40 பேர் சேர்ந்துருப்பானுங்க அந்த 100 நிமிஷம் டைமில். சரி, இப்போ நம்ம கேம் அதாவது சர்க்கிள், ட்ரையாங்கிள் அந்த மாதிரி காட்டுறானுங்க. 3 சிம்பிள் காட்டுறானுங்க. ஓகே, கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, இதுக்கெல்லாம் காசு கேட்குறாங்க. நம்ம வந்து பிளேயராகவே ஜாயின் பண்ணிப்போம். என்னங்க ஓட முடியல. ஓகே இப்போ தான் என்னங்க மண்டையில் முடிக்கணும். லோடிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக லோடிங் ஆகுடாடி. ஓகே இருங்க, ஓடுவோம். எப்படி ஓடுறான்னு பார்ப்போம். நல்லா தாங்க ஓடுறான். நான் கூட மொக்கையாக ஓடுவான் அப்படின்னு நினச்சேன். ஓகே, நல்லா தான் ஓடுறான். ஜம்ப் வந்து ரொம்ப மொக்கையாக அடிக்கிறான். ஜம்ப் ஓடுறதுனால நம்ம நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 200, கரெக்டாக 200 நம்ம நம்பரு. ஆனால் சப்ஸ்கிரைப் தான் 15. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து வீடியோ பாருங்கள். தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஓகே, ஒரு வேளை நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டோம். அதாவது நடுவில் கொஞ்சம் ஆடு வந்தது. ஸோ அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இருங்க. ஆஹா, நெட் இது என்னடா இவ்வளோ இப்படி ஆகுது. வெயிட் பண்ணுங்க. ஆஹா, இங்கே ஏதோ பெரிய பொம்மைலாம் இருக்குது. எத்தனை பேர் இருக்கானுங்க பாருங்கள். நம்ம வந்து எங்கே இருக்குன்னே தெரில. நம்ம ஏங்க நம்ம இங்கே ஓரமாக இருக்கோம். ஓகே ரெட் லைட் க்ரீன் லைட் சொல்லிட்டானுங்க. குடுக்குன்னு 100 செகண்டில் ஓடணும். ஓகே வெயிட் பண்ணுங்க. சுற்ற போகிறானுங்க. டேய், நான் எந்த பொசிஷனில் இருக்க பார்த்தீங்களா? சரியான சிரிப்பாக இருக்குது. நான் நின்று இருக்கிறது. குடுன்னு திரும்ப போவோம். ஓகே, திரும்ப அதே பொசிஷனாடா. ஆஹா, நம்மளுக்கு பின்னாடி நிறைய பேர் வரானுங்க. ஆனால் நம்ம தான் முன்னாடி போகிறோம்னு நினச்சா நம்மளே ஓவர்டேக் பண்ணுறானுங்க போலயே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் முன்னாடி போனோம். குடுன்னு வேகமாக போகிறோம். நம்ம தான் மாஸ்க் கட்டுறோம். போயிட்டு ஓகே, நம்ம தான் முன்னாடி வந்தேன்னு பார்த்தேன்னா நம்மளுக்கு முன்னாடி 2 பேர் வந்துட்டானுங்க. அதாவது ட்ராப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஓகே இருங்க, இவனுங்க வேற வரணும். இவனுங்க வேற எந்த காலத்தில் வந்து ஓகே இருங்க, ஏதோ காட்டுது வாழ்நான் எதிரா. ஓகே வால், அது வந்து வாக்கு போல். அதுதான் ஷார்ட்டாக WALன்னு போட்டிருக்கானுங்க. ரன்னு வால். ஓகே, ஷார்ட்டாக போட்டிருக்கானுங்கடா வாக்குக்கு. பக்கத்தில் ஒரு போட்டால் அது வாக்கு. டேய் ஏன்டா ஒரு லெட்டருக்கு என்னடா. தயவு செஞ்சு லைக் அண்ட் ஷேர் பண்ணுறேங்க. நம்ம வந்து ரொம்பவே வறுமையில் இருக்கோம். வறுமைனா என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் வறுமை. 15 சப்ஸ்கிரைப் மட்டும்தான் இருக்குது. அதனால் ரொம்ப வறுமை. ஸோ நீங்கள் பார்க்குற ஒருத்தர் மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா போதும். அது வந்து அப்படியே பார்க்குறவங்க வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே போனீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே கொஞ்சம் பணக்காரன் ஆகிடலாம். ஃபேமிலி கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த வீட்டு மேலே அவன் ஏற நம்ம ஏன் நம்மளால ஏன் ஏற முடியல. ஓகே, நம்மளும் ஏறிட்டாங்க இந்த வீட்டு மேலே. இந்த பொம்மை ரெட் லைட் கிரீன் லைட் தான் முதல் கேம் வந்துச்சு. ஓகே, இந்த பொம்மை மேலே ஏறுவோம். ஏன்னா இந்த மரத்து மேலே ஏறிட்டு எங்கள் பொம்மை மேலே ஏறலான்னு பார்த்தா முடியல. ஓகேங்க, ஃபஸ்ட்டு கேம் முடிச்சுட்டோம் நம்ம எப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ 2வது கேம் வந்து ஓட்டிங் நடத்துகிறாங்க. நம்ம வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஏங்க ஓட்டிங் போய் போகணுன்னு நினைக்கிறேங்க. வெயிட் பண்ணுங்க. நான் பாட்டுன்னு இது பண்ணுங்கிறேன். ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இந்த கேம் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா எப்படியானா கண்டினியூ தான் கொடுப்பானுங்க. நம்ம இப்படி இருக்க ஸ்டாப் கொடுப்போம். எத்தனை பேர் ஓட்டிங் போனானுங்கன்னே தெரில. ஸ்டாப் ஆக போதா இல்லைனா எப்படின்னு தெரியலையே. எங்க பார்ப்போம். ஸ்டாப்பாக இல்லை கண்டினியூ ஆகுதாடா. ஆஹா, ஓகேங்க, இது ஒரு மேலே கட்டுறாங்க. 3 பேர் ஸ்டாப் கொடுத்துருக்கானுங்க. 9 பேர் கண்டினியூ கொடுத்துருக்காங்க. யார் இந்த ஸ்டாப் கொடுத்துருக்கான்னு தெரில. கையில் மட்டும் கிடச்சா செத்துட்டானுங்க. அதான் லாக்டு கண்டினியூ தான் கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, பேக் வந்து காட்டி கொடுக்குது. ஓகே இருங்க, அடுத்த கேம் போகிறானுங்க. நம்மளும் ஓடி போவானு கூட. அப்புறமா நம்மளை விட்டு போயிடுவானுங்க. ஓகே, இங்கே தான் ஃபோட்டோ எடுத்தேன். சிரிப்பாக இருந்தேன். ஆனால் அதை என்ன பண்ணுறது, அந்த இடத்துல வந்து ஆடு வந்து மறைச்சிடுச்சு. நான் டான்டா சீக்கிரம் வேகமாக போடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருங்க அப்படியே குடுன்னு போயிட்டு அப்படியே மெதுவாக பார்த்து போவோம். ஓகே, வந்தாச்சு. சீக்கிரம் உள்ளேயும் வந்தாச்சு. பார்த்து மெதுவாக. ஓகே, வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ வந்து ரவுண்ட் 2 நினைக்கிறேன். ரவுண்ட் 2 வந்து அந்த சர்க்கிளை கண்டுபிடிக்கணும். வெயிட் பண்ணுங்க, மெதுவாக அந்த சர்க்கிளை கண்டுபிடிப்போம். நம்மளுக்கு என்ன சர்க்கிள் வரப்போகுது? ஓகே ஓகே, அம்பர்லாவா இல்லை இதுவான்னு கேட்குறாங்க. நம்ம வந்து போயிடுவோம். கிரேவ் யுவர் அவுட் ஷாப் யூ குட் பிரேக் அப்படின்னு ஏதோ சொல்கிறானுங்க. ஆனால் என்ன சொல்கிறானுங்க இதை புரியல. ஓகே, நான் இதில் வந்து நம்ம தான் முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா இது ஓகே, நம்ம வந்து சர்க்கிள் போய்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கிள் தான் கொஞ்சம் ஈஸி. ஓகே, சர்க்கிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போவுமே. ஓகே, சர்க்கிள் வந்தாச்சு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பண்ணிகிட்டே போயிட வேண்டியதுதான். அப்படியே மெதுவாக. இது வந்து டச்சு போல், ஸோ அதனால் கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. இருங்க, அப்படியே கொஞ்சம் அழுத்தி பிடிச்சாலே போதுங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். அடடா, நடுவில் கொஞ்சம் விட்டேன். ஓகே, பர்ஃபெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம தான் முதல்ல முடிச்சிருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் முடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கஸ் விளாட போகிறேன். இந்த சர்க்கஸ் விளாட முடியுதான்னு பார்ப்போம். பழுக்கலை. ஓகே, இப்போ நம்ம வந்து எமௌண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இருங்க, எமௌண்ட் செஷனில் ஒன்று கூட இல்லையே. அசிங்க 10 இருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் தான் முடிக்கணும்? 40 நிமிஷம் டைம் இருக்குது. இந்த பொண்ணு மட்டும் முடிச்சிச்சுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே கேமிச்சல. இது என்ன தெரியலையே. கிட்ட போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். என்ன பண்ணுற நீ? பையனா நீ? பாவி, உன்னை நான் எத்தனை பொண்ணு நினச்சிருந்தேன். ஓகே, சீக்கிரமாக முடிச்சுட்டு வாடா தம்பி, அண்ணன் உனக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகேங்க, முடிச்சிட்டானுங்க. அது இப்போ வந்து யூ மேட் டுகெதர் த கேம் வெல் டன். ஓகே, எப்படியே தப்பிச்சிட்டோன்னு சொல்கிறானுங்க. இப்போ நம்ம அடுத்த கேமுக்கு போக போகிறோம். ஜாலியாக இருக்குது. அடுத்த கேம். ஓகே, அடுத்த கேம் வந்தாச்சு. திரும்பவும் ஓட்டிங் நடத்துகிறானுங்க. நீங்கள் விளாட்றியா இல்லை விளாட வேணாமா அப்படின்னு ஓட்டிங் நடத்துகிறானுங்க. போன வாட்டி நம்ம விளாட வேணான்னு போட்டுரும். ஸோ இந்த வாட்டி நம்ம விளாடுன்னு போடுவோம். ஏன்னா டீம்மேட்டு நம்மளை அடிச்சு கொட்டானுங்கன்னா. ஓகே, நானும் அதில் விளாட தான் போட்டேன். நம்ம தான் ஓட்டிங்னா இதான் விளாண்டே ஆகணும். ஓகே, 7 பேர். 7 ஃபார் தலை ரீசென்ட்ரா. இவன் 7 ஃபார் ஓஜி ரீசென்ட்ரா. ஆஹாண்ணா 7 போயிடுச்சே. சரி, கஷ்டமாக இருக்குது. ஓகே, அதாவது இந்த கேம்லாம் காட்டுறானுங்க. இருங்க, நம்ம இப்போ எந்த கேம் முடிச்சிருக்கோன்னா 3ஆம் கேம் என்ன வரும்னு மறந்துட்டேன். சீக்கிரமாக கதவு ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் போயிடுவேன். ஏன்னா நம்ம ஓகேங்க. பணம் போடுறாங்க. நிறைய பேர் செத்துருக்காங்க போல். ஆனால் நிறைய காசு வந்து விடுது. ஓகே, அச்சோ, இது வந்து ரொம்ப கொஞ்சம் சிக்கமான கேமுங்க. ஏன்டா கேமு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராத்திரியில் வந்து எல்லோரும் அடிச்சுப்போம். வெயிட் பண்ணுங்கள், நம்ம எல்லாரையும் போட்டு அடிப்போம். ஏன்னா நம்ம தான் நம்மளை பார்த்தா எல்லாரும் ஒன்றும் நம்ம ஓடக்கூடாது. நின்றா இங்கே ஒரு பலியாடு மாட்டிக்கிச்சு. பாத்ரூம் வந்து அடிக்கிறேன். வாடா பேட்டு தான் உனக்கு, பேட் ஷாட் தான். போ. டான் 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 டான். நம்மளே போட்டு அடிக்கிறானுங்களே ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நான் அடிக்கிறானுங்க. வெயிட் பண்ணுங்கள், நம்ம இது பேட்டுக்குள் போட்டு. ஓகே, பேட்டை வச்சு உள்ளே போட்டு அடிப்போம் எல்லாரையும். நம்மளே அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஐயோ ஊர்ற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை போட்டு சரியான அடி அடிக்கிறானுங்க. முட்டு சிந்தில் மாட்டினதும் மிச்சம் சரியான அடி. கொஞ்சம் நஞ்சு அடி இல்லை. இருங்க, நம்ம கும்பலில் போய் கைவிடுவோம். நான் அப்போ தான் டேமேஜ் வாங்கி வச்சுப்பானுங்க. இவங்க ஓடுறான், அப்போ கண்டிப்பாக இவனுக்கு டேமேஜ் இருக்கும். ஸோ நம்ம இவனை அடிப்போம். ஓகே, அப்படியே போகிற வழியில் எல்லாரையும் அடிச்சுட்டு போக வேண்டியதான். இருங்க, அப்படியே விடு. தம்பி நீட்ரா. ஐயோ, நம்மளும் தடுத்துறானுங்களே. வெயிட் பண்ணுங்க, அப்படியே ஓடினே அடிப்போம் எல்லாரையும். ஏன் சண்டைக்கு வா. ஐயோ, அடிக்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, இதை கேட்க யாருமே இல்லையா? என்னை போட்டு அடிக்கிறானுங்களே. இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது. அதுக்கு நம்ம எப்படியாவது ஓகே எப்படியோ அந்த ரவுண்டு முடிஞ்சிச்சுங்க. நம்ம கையில் இந்த பேட்டு போயிடுச்சு. ஓகே, நம்ம எப்படியோ ஜெயிச்சிட்டோம். இப்போண்டா மனசு திருப்தியாக இருக்குது. இருங்க, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அடுத்த கேம் என்னடா, முதல் முறையாக ஒரு வெற்றி பெற்றிருக்கேன். ரொம்ப அதான் 3ஆவது வெற்றி. ரொம்பவே இப்போ இன்னும் காசு வருது. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் நான் மறக்கவே மாட்டேன்டா. பாத்ரூமில் கூப்பிட்டு போய் டொம்முன்னு பேட்டை வச்சு அடிச்சிங்க பார்த்தீங்களா? யார் பெற்ற புள்ளியோ தெரில, ஒருத்தர் செத்துருக்கான். நம்ம பார்த்த வேலை தான் நினைக்கிறேன். சரியான அடி வாங்கினான். சரி, மறக்கவே மாட்டேன். ஆனால் நானும் சரியான அடி வாங்கினேன். அது கொஞ்சம் நஞ்ச அடி இல்லை, பயங்கரமான அடி நான் வாங்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுவோம். நெக்ஸ்ட் கேம் என்னன்னு தெரில. நெக்ஸ்ட் கேம் என்னவா இருக்கும்? என்னடா இது, ஏதோ புதுசாக இருக்குது. ஓகேங்க, அதான் கயிறு இழுக்கும் போட்டி. கஷ்டப்பட்டு எப்படியோ இவ்வளோ தூரம் தப்பிச்சு வந்துட்டேன். நம்மளுக்கு வந்து எப்போவுமே ரெட்டு தான். ஏன்னா நம்ம சேனல் லோகோவே ரெட்டு தான். ஓகே, நம்ம ரெட்டுக்கே போயிடுவோம். அப்புறம் ஏன்டா போட்டோன்னு கேட்டிங்கன்னா, டீம்மேட்டை வந்து அடிப்பானுங்க. அப்புறமா குறி வச்சு, அதாவது நேற்று ராத்திரி பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ரோனா அடிப்பானுங்க. ஓகே, இருங்க, நம்ம வந்து ரெட்டு தான். ஏன்னா நம்ம எப்பவுமே ஓகே என்ன சொல்கிறோம், புல் த அதர் டீம். அதான் தெரிஞ்ச கதை தான். கயிறு இழுக்கும் போட்டி போல் எந்த டீம் ஜெயிக்குதுன்னு தெரியல. நம்ம டீம் வந்து ரெட்டு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் ஆகுது. நான் கூட தயாராக இருக்கேன். ஓகே இல்லைங்கடா, பிடிச்சிக்கிட்ட சீக்கிரம் தூக்கு 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 தூக்கு. அப்படிதான் 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 அப்படிதான். ஏங்க இதை அமுத்திட்டே இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. வெயிட் பண்ணுங்க. அப்படியே தூக்குட மேலே தூக்கு மேலே தூக்கு மேலே தூக்கு. சீக்கிரம் 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 சீக்கிரம். கமான் 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 கமான். இப்படிதான் உன்னால் முடியும் உன்னால் முடியும். டீமே இதுக்கு வந்து ஒத்துழைக்கணும். ஸோ அதனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். நம்மள அப்படி நம்மள இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து டே 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 விட்றாதீங்கடா 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 விட்றாதீங்க விட்றாதீங்கடா 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 விட்றாதீங்கடா. டே இழுங்கடா இழுங்கடா அப்படிதான்டா. இழுங்கடா இழுங்கடா இழுங்கடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கண்ணை மூட்டை அழுத்தக்கூடாது, கரெக்டாக அதை அழுத்தணும் போல. அதனால தான் அப்போ தான் நம்ம இழுப்போம்னு நினைக்கிறேன். ஓகே இழுங்கடா. டே எவன்டா மிஸ்டேக் பண்ணுறது? டே அவன் ஜெயிச்சிட போகிறான்டா. டே விட்றாதடா. டே தயவு செஞ்சு விட்றாதடா தம்பி. தம்பி நம்ம தாண்டா ஜெயிக்கணும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடா. டே டே நல்லா இருப்பீங்கடா கொஞ்சோண்டு. சீக்கிரம்டா புல் பண்ணுறா. ஃப்ரெண்ட்ஸ் இவன் ரொம்பவே ஓகே. யார் ஜெயிச்சானா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம். கொஞ்சம் நஞ்சம் கஷ்டமாடா பட்டேன். கத்தி கத்தி தொண்டெல்லாம் வறண்டு போயிடுச்சா எப்பா. ஓகே இப்போ வந்து கேம் கண்டினியூ பண்ண வேணாம்னு கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம ஒரு பயங்கரமான முடிவு எடுக்க போகிறோம். என்ன முடிவுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேம் கண்டினியூ பண்ணுமா வேணாமான்றது இப்போ நம்ம கையில் இருக்குது. இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்குன்னு தெரில. அதாவது மொத்தம் வந்து கண்டினியூ கொடுப்போம், வேறு வழி இல்லை. இப்போ நம்ம மொத்தம் 10 பேர் இருக்கோம். 10 பேர் இல்லை, 10 மிச்சம் டைம் காட்டுது. அப்படின்னா மொத்தம் எத்தனை பேரா இருக்கும்? எங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லவே இல்லைங்க. இருங்க 8 10 மொத்தம் கரெக்டாக 10 பேர் இருக்கோம் நம்ம. நாங்கள் மொத்தம் 10 பேர், எங்களுக்கு பயம் கிடையாது. இருங்க அப்படின்னா 10 பேரில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். நான் வந்து நம்பர் 7 நினைக்கிறேன். நம்பர் 7 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு ரொம்பவே நம்பர் 7 வந்து ரொம்பவே பிடிக்கும். ஓகே நம்ம இப்போ வந்து குடு 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 குடுன்னு நீங்கள் வந்து கிளம்புவோம். எப்படா நீங்கள் இவ்வளோ வேகமாக போகிறீங்க? அப்புறமா அந்த பிளேயரோட நேம்லாம் எப்படி மறைய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஏன்னா அது எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. இருங்க முதல்ல நம்ம லைக் அண்ட் ஷேர் தயவு செஞ்சு கொஞ்சம் லைக்கு பண்ணுறீங்களோ அது இல்லை, உங்களுக்கு வீடியோ பிடிச்சி தான் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் தயவு செஞ்சு பண்ணிட்டு கொஞ்சம் வீடியோ பாருங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஓகே இருங்க நம்ம கது ஓப்பன் ஆகுது. என்ன கேம்? இதுங்க அந்த கோலி போட்டு கேமு. இதுவரை நம்மளுக்கு விளாட வராதே, கீஞ்சுது. இன்னைக்கு நான் கண்டிப்பாக தோத்துருவேன்னு நினைக்கிறேன். தொண்டை வர காட்டிச்சு ஃப்ரெண்ட்ஸ், கத்தி கத்தி மே மே மே. இப்போதான் கொஞ்சம் சரியாக இருக்குது. ஆனால் இப்போ கூட இன்னும் கொஞ்சம் சரியாகலை. லைட்டாக எனக்கு தெரியுது, எனக்கே கொஞ்சம் தொண்டை கட்டிக்குச்சு அப்படின்னு. சரி இருங்க. இப்போ யார் நம்மளுக்கு எதிர்க்க இவனும் இருக்கான். இவனுக்கு நம்மளுக்கு தான் போட்டின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பெட்டு கட்டும். இருங்க நம்ம வந்து மீடியலாக 3லேருந்து ஆரம்பிப்போம். 3டா. அவன் தான் கட்ட போகிறான்னு தெரில. ஓகே அவனும் 3, அவன் 4 வந்து கட்டியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஓடு ஈவன். நம்ம வந்து ஈவன் தொடுவோம். ஈவன் தான் ஒரு பெஸ்ட்டு. ஓகே இது வந்து என்ன தெரில. இது வந்து 5 கட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். 5 வந்து கட்டிட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இவன் வேறு எதுக்குடா நடுவில் வந்து நிற்கிற? டே நடுவில் நிற்காதடா டே தம்பி. ஓகே ஆடா இவனான்னு கேட்குறானுங்க. நம்ம வந்து இந்த வாட்டி ஆடு தொடுவோம். ஆடு நம்ம ஆடுடா சீக்கிரண்டா. அதாவது இப்போ என்ன பண்ணானுங்கன்னு தெரியலையே. ஓகே இந்த வாட்டி நம்ம வந்து 1 பெட்டு கட்டுவோம். நம்மக்கிட்ட வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கா இல்லை அவனுக்கு அதிகமாக போய் நிற்குதான்னு தெரில. இந்த வாட்டி நம்ம ஈவன் தொடுவோம். ஏன்னா ஈவன் வந்து எப்போயுமே கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஈவனே தொடுவோம். ஈவன் இப்போ இருங்க. கெஸ் இப்போ யார் ஜெயிக்க போகிறான்னு தெரில. ஜெயிக்கிறதே காட்ட மாட்டேறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அவனுக்கு தான் கம்மியாகிட்டு இருக்குது, நம்ம தான் கொஞ்சம் ஜெயிச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து 5 கட்டுவோம். இந்த வாட்டி 5 கட்டி ஆடா ஈவனான்னு கேட்டிங்கன்னா இந்த வாட்டி ஈவனே தொடுவோம். ஏன்னா ஈவன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னா எப்படி சொன்னீங்கன்னா நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். ஈவன் ஆமாங்க நம்ம தான் அங்கே ஜெயிச்சிட்டோம். ஈவன் இந்த வாட்டி திரும்பவும் கட்டுவோம். நம்ம தான் ஜெயிப்போம். இன்னும் அவங்ககிட்ட 2 மட்டும்தான் இருக்குது. நம்ம எப்படியா ஜெயிச்சிருவோம். ஐயோ அவன் ஜெயிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வேறு வழியே இல்லை, வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து திரும்பவும் அவங்ககிட்ட எத்தனை இருக்குன்னா 4 இருக்குது. 4த்தையும் கட்டுவோம். நான் வந்து ஜெயிச்சிட்டேன். ஓகே இப்போ அடுத்த கேம் போகிறோம். அதாவது யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க போல். நம்ம தான் ஜெயிச்சிட்டோம். ஓகே இப்போ நம்ம அடுத்த கேமுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஐடியா கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ டாப் 3ல் இருக்கோம். டாப் 3 டாப் 4 டாப் 4. நாங்கள் மொத்தம் 4 பேர், எங்களுக்கு பயம் கிடையாது. இங்கே இந்த பாட்டெல்லாம் கொடுமையாக கேட்கணுன்னு அவசியமா? ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் தானே கேட்குறேன், பண்ணுறங்க. ஓகே நம்ம கண்டினியூ கொடுக்குறோம். ஏன்னா கண்டினியூ கொடுத்தா தான் வீடியோ இன்னும் போவோம். 4 பேர் கண்டினியூ கொடுத்துறோம். அந்த யார் லூசர்னு தெரில. ஓகே நம்ம எப்படியாவது இந்த கேமில் ஜெயிச்சே ஆகணும். நான் ஏதோ சும்மா தான் சொன்னேன் நான் கேமில் ஜெயிப்பேன் அப்படின்னு. ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம ஜெயிச்சே ஆகணும், வேறு வழியே கிடையாது. பணம் வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது.
நம்ம தான் எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போகிறோம். நம்ம தான் மாஸ் காட்டுறோம். இருங்க, கது ஓப்பன் பண்ணிட்டானுங்க. இப்போ நம்மளும் மற்ற ஆடுங்க மாதிரி ஓடிட்டு இருக்கோம். ஓகே, அந்த ஆடு கேம், அதான் அந்த ஆட் அண்ட் ஈவன் கோலி கேம் இருக்குல்ல, அது வந்து எனக்கு விளையாடவே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏதோ ஆடி நான் அப்படியே ஏதோ ஃப்ளூக்கில் அதை சாப்பிட்டுட்டு போட்டு சூஸ் பண்ணியிருந்தேன் அந்த ஆட் அண்ட் ஈவன் கேமை. ஓகே, நம்ம வந்தாச்சு. இந்த வாட்டி எந்த கேம்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி ஏதாவது நல்லா கிளாஸுங்க. ஓகே, அங்கே ஞாபகம் வந்துச்சு கிளாஸு. ஸோ கிளாஸ் வந்து கொஞ்சம் வெறுப்பான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம தான் ஆர்டர் படி போனோன்னா அது வெறுப்பான விஷயம். யார் ஒன்றா போகலான்னா அது ஒரு நல்ல விஷயம். ஓகே, வந்துட்டோம். இப்போ கிளாஸ் வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே, ஆர்டர் படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எங்கள் 4 நம்பர் கொடுத்துருங்கடா. 4ஆம் நம்பர் கொடுத்துருங்கடா. டே ப்ளீஸ். ஓகே, கிராஸ் த பிரிட்ஜி. ஓகே ஓகேங்க, ஞாபகம் வச்சுக்கணும். 2 4 5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 3, அப்புறமா தொடர்ந்து 3. ஓகே, அதுக்கடுத்து 2. ஓகே, ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஆமாம், எது? ஐயோ, செத்துட்டாங்க. அடடா, வெயிட் பண்ணுங்க, அடுத்தது இதான். ஐயோ, நானும் செத்துட்டேங்க. ஆடா பாவி, வெயிட் பண்ணுங்க, என்கிட்ட ஒரு ரிவ்யூ இருக்குது. ஸோ அந்த ரிவ்யூ யூஸ் பண்ணிட்டு நான் வரேன். ரிவ்யூ ஆகலாம். வெல் யூ வில் ரீஸ்பாண்ட் வில் நெக்ஸ்ட் கேம் ஸ்டார்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதாவது ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ரிவ்யூ வந்து இப்போ என்ன ப்ரோ பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அடுத்த கேமுக்கு வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகிடுவேன். அதாவது அடுத்த கேம்னா இந்த கிளாஸ் கேம் முடிஞ்சிட்ட பிறகு நான் திரும்ப ஸ்டார்ட் ஆகிடுவேன். ரிவ்யூ வந்து அவங்களே தான் கொடுத்தாங்க, நான் ஒன்றும் எதுவும் பண்ணல. ஓகே, இந்த பொண்ணு செத்துடுச்சு. ஒன்றா யார் இருக்கான்னு தெரில. நான் மொத்தம் 3 பேர் செத்துருக்கோம். இன்னும் ஒருத்தன் தான் இருப்பான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இருங்க பார்ப்போம். ரவுண்டு கம்ப்ளீட்டட்னு காட்டுது. ஓகே, நானும் திரும்ப வந்துட்டேன். ஓகேங்க, அதான் அந்த ரிவ்யூ யூஸ் பண்ணி வந்திருக்கேன். ஆனால் யாரும் தப்பாக நினைக்காதீங்க, அந்த கேம் தான் கொடுத்தது ரிவ்யூன்றது. மொத்தம் இப்போ நம்ம 2 பேர் தாங்க இருக்கோம். ஓகேங்க, இருங்க முதல்ல போயிட்டு கேம் விளாடணுமா வேணாமா அப்படின்னு சொல்கிறோம். இருங்க, நம்ம வந்து விளையாடுவோன்னு சொல்லுவோம், அந்த பொண்ணு வேணான்னு சொல்கிறது. விளையாடிதான் ஆகணும், அப்போ தான் கண்டென்ட் கிடைக்கும். கண்டென்ட் முக்கியம். இருங்க, முக்கோண ஷேப்பில் இருங்க, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். ஓகே, அது ரொம்ப நல்ல விஷயம் தான். அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சு ரிவ்யூ தான் யூஸ் பண்ணிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒருத்தர் இருக்கோம். இருங்க, நம்ம இந்த பேர் நடுவில் உட்காரோம், அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. சீக்கிரம்டா நடுவில் உட்கார்றா. ஓகே, காசு வந்து கொட்டு திப்பேன். நாங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் போட்டி. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்கன்னா அதுக்கு மேலே ரொம்ப 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 நன்றி. ஓகே, இப்போ நம்ம வந்து கேமுக்கு போகலாம். ஓகே, அந்த பொண்ணு விட்டு போயிடுச்சுங்க. ஏங்க, நம்ம மெதுவாக போவோம். அப்புறம் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. 30 செகண்டு கேம் ஸ்டார்ட் ஆகிட போதான், அதுக்குள்ளே நம்ம போய் ஆகணும். ஸோ நம்ம வேகமாக இப்போ போகிறோம். ஆனால் கேம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு எனக்கே தெரில. ஓகே, நம்ம குடுகுடும் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது. ஓகே, நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம தான் எப்படி இருந்தாலும் கேமுக்குள்ளே ஜெயிச்சாங்கன்னா ஏன்னா வேறு வழியே இல்லை. த லாஸ்ட் ஃபைனல் த கேம். ஆனால் இது எனக்கு சத்தியமாக எப்படி விளாட்ணும்னு எனக்கு தெரில. ஃப்ளூக்கில் ஜெயிச்சா மட்டும்தான் உண்டு. என்கிட்ட வேறு ரிவ்யூவும் கிடையாது, என்கிட்ட ஒன்று தான் இருந்தது. ஸோ இப்போ நம்ம எப்படியாவது ஜெயிச்சு தான் ஆகணும். இருங்க, என்ன கதைன்னு தெரியலையே. ஓகே, 0 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் ஒன் த ஸ்டாண்ட். புஷிங் ஏ பிளேயர் அவுட் சைடு. ஏதோ சொல்கிறானுங்க, நான் வேறு தெரியாமல் அதை ஸ்கிப் கொடுத்துட்டேன். அவனுக்கு சொன்ன வரைக்கும் எனக்கு புரிஞ்சது என்னென்னா, நீ அதாவது அவன் சொல்கிறதுக்கு எனக்கு புரிஞ்சது என்னென்னா, உள்ளே இருக்கனா நீ வெளியே இருக்க பிளேயரை பிடிச்சி தள்ளணும் அப்படின்றத சொல்லிருக்கானுங்க. ஓகே, நான் வந்துட்டேன். ஆனால் இவன் எங்கன்னு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். அவன் எங்கடா அந்த பொண்ணு? ஓகே, நம்ம ஜெயிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ரவுண்டு கம்ப்ளீட்டட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன நடந்ததுன்னு தெரில. ஏங்க, ஜெயிச்சிட்டேங்க. எப்பா, ஒரு வழியாக ஸ்குட் கேமை நான் ஜெயிச்சிட்டேன். மொத்த பணமும் நம்மளுக்கு தான் சொந்தம். 65,000 பணம். அது வந்து நெஜம் பணமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேம் காசு. ஓகே, அவ்வளோதான், அந்த வீடியோ முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படியோ கஷ்டப்பட்டு இத்தனை பேர் இருந்தோம். நான் மட்டும் 200 நம்பரை வச்சு ஜெயிச்சிருக்கேன். யாரெல்லாம் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ நீ ஜெயிப்பண்ண நம்பிக்கை வச்சுருந்தேன் ஸ்டார்டிங்லேயே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மெயினாக தங்கங்களா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ணன் சேனலை கொஞ்சம், அப்போ தான் ஃபேமிலி கொஞ்சம் க்ரோ ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணால் 4 ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற ஊஜி சேனலை அப்படின்னு சொல்லுங்கள். சரி, இதோட இந்த வீடியோ முடியுது. பாய் காய்ஸ், பாய்.